மேலே இருக்க கேசிங் காணும் ப்ரோ. கன்ஃபார்ம் நொறுங்கிடும் ப்ரோ. இதுதான் ஆப்பிளோட AirPods Pro Generation 2. இதை லான்ச் பண்ணி 2 years ஆகியுமே இன்னுமே இதுதான் ஃப்ளாக்ஷிப் மாடலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை பல விதமான டெஸ்ட் பண்ணி இதோட டியூரபிலிட்டியை செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. யூஸ்வலாக நான் AirPods கேஸோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண போகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ராப் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகலை. இதில் இவர் பாஸ் ஆகிட்டார். இப்போ நம்ம ஒரு ஹைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டோட எண்டில் கொஞ்சம் மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இன்கேஸ் டெரஸ்லேருந்து ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணலாம். டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து போட்டும் பெருசாக எதுவுமே டேமேஜ் ஆகலை. மைனர் ஸ்க்ராச்சஸ் அவ்வளோதான். ஸோ இந்த டெஸ்ட்லேயும் பாஸ். இப்போ நம்ம ஜிம்மில் இருக்கும் போது நம்ம ஏர்பாட்ஸ் மேலேயே நம்ம தெரியாமல் வெயிட்ஸ் ட்ராப் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரோ இது போட்டால் கன்ஃபார்ம் நொறுங்கிடும் ப்ரோ. இப்போ நம்ம ட்ராப் பண்ண போகிறது ஒரு 7.5 kg டம்பல். நல்லாவே ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அண்ட் டோரும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறது வந்து ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடுப்பாகி SMS படத்தில் வர்ற மாதிரி உங்கள் ஏர்பாட்ஸ் மேலே கோவத்தை காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ வாங்க செக் பண்ணலாம். 3, 2, 1. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ மேலே இருக்க கேசிங் காணும் ப்ரோ. Popping bottles, knocking models. Popping bottles, knocking models. Popping bottles, knocking models. I wanna bump a beat that goes hard. At this point of time ஏர்பாட்ஸ் இந்த நிலைமையில் இருக்குது. பட் ஸ்டில் கேஸோட லைட்டு இன்னும் எரிய தான் செய்யுது. மியூசிக் நல்லாவே ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே சாங் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. சார்ஜ் ஆக தான் செக் பண்ணலாம். ஸோ ஏர்பாட்ஸ் சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மக்கிட்ட இருக்க ரைட் ஏர்பாடோட கண்டிஷன் இது தான். அண்ட் கேஸ் வந்து ரொம்ப உடஞ்சி போய் கஷ்டமாக தான் இருக்குது திறந்து மூடுறதுக்கு. பட் ஸ்டில் அண்ட் லெஃப்ட் ஏர்பாட் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம தேர்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் வாட்டர் டெஸ்ட். இந்த ஏர்பாட்ஸை நான் வந்து ஜிம்மில் யூஸ் பண்ணியிருக்கும் போதும் எனக்கு ஸ்வெட் ஆகும் போதும் எதுவுமே ஆனதில்லை. அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் இட் இன் த ரெயின் ஆல்சோ. ஸோ அந்த டைம்லேயுமே எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் ஆனதில்லை. இருக்கலே ஹை இன்டென்சிட்டியான வாஷிங் மிஷினில் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் மறந்து போய் அவங்க க்ளோத்ஸ்களை வச்சு இதை வாஷ் பண்ண போட்டுருவாங்க. ஸோ நம்ம வாஷிங் மிஷின் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸ்வெட்லேயும் ரெயின்லேயும் எதுவுமே ஆகாதது இந்த வாஷிங் மிஷினில் தான் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஏர்பாட்ஸ் என்ன கண்டிஷன் தெரில. இப்போது லைட் கூட எரிய மாட்டேங்குது. சவுண்ட் ரொம்ப மஃபில்டாக கேட்குது. ஏதாவது சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஃபேக் ஏர்பாட்ஸ் மாதிரி சவுண்டு வருது. பாப் சவுண்ட் வருது. சவுண்டு விட ஆரம்பிச்சிருச்சு. வாஷிங் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
இது நெக்ஸ்ட் டே அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஆப்பிள் ஸ்டோருக்கு இதை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம். இதான் ஏர்பாட்ஸோட கண்டிஷன். ஆப்பிளோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்த உடனே ஏர்பாட்ஸோட சீரியல் நம்பர் அண்ட் கவரேஜ் செக் பண்ணிட்டு ஃபைண்ட் மை நெட்ஒர்க்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு 2500 rupees சர்வீஸ் ஃபீ பே பண்ணிட்டு ஏர்பாட்ஸை சப்மிட் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. 1 week later. Android user. Flashback. நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஏற்கனவே வச்சுருந்த ஐஃபோனை சேல் பண்ணிட்டு நியூ மாடலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அதுலேயும் ஏற்கனவே ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்கிறதுனால த பையர் வாண்டட் இட் ஆஸ் அ நியூ ஃபோன். ஸோ அதையும் உடச்சி மாற்றியாச்சு. End of flashback. இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி டேமேஜஸ் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான உங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடுறது ஒரு நல்ல முடிவுங்கிறது என் சஜஷன். எனக்கு ஒரு 2-3 ஐஃபோன்ஸ் பிரேக் ஆகி ஸ்க்ராப் கண்டிஷனில் சேல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டே டு டே ரஃபாக யூஸ் பண்ணுறவங்க ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ், ஐஃபோன்ஸ்க்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ் ஒரு நல்ல டீல். அண்ட் மேக் ப்ராடக்ட்ஸ் இண்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுவுமே அவுட்டோர் யூசேஜ் இருந்துச்சுன்னா கன்சிடர் ஆப்டிங் அண்ட் ஆப்பிள் கேர் ப்ளஸ்.